தலை சிறந்த தமிழ் விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மசாஜ் பண்றது இப்ப ரொம்ப பழக்கமாயிட்டு இருக்கு நிறைய பேர் மத்தியில. அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன உடலுக்கு? இந்த மசாஜ் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகி போயிடுச்சுங்க. இது ஒன்று நீங்கள் மசாஜ் பண்ணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷனுங்க. இது அடிக்கடி போய் பண்ண சொல்லும். ஃபிசியோதெரப்பி அப்படின்றது ஒரு சயின்ஸாக எடுத்துன்னு வந்தாங்க. மசாஜ்ன்றது அந்த காலத்துலேருந்தே இருக்குதுங்க. உங்களுக்கு எண்ணெயெல்லாம் போட்டு உங்களை அந்த காலத்துலேயே கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க. அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் போட்டு உடம்பெல்லாம் பிடிச்சி விடுவாங்க பெரியவங்களுக்கு. அது பழக்கமாக பாரம்பரியத்திலேருந்தே அது வருது. அது மசாஜ் இப்போ அந்த தாய் மசாஜ் அது இது நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு மசாஜ் பார்லர்ஸு, ஸ்பா அப்படின்லாம் வந்துருச்சு. ஏன்னா அது வியாபார நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுனால அது நிறைய ஆகிப்போச்சு. இது ஒரு அடிக்ஷன்னால இந்த ஃபுட் மசாஜ்னு தனியாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்துடுச்சு. இது உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க, கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இது அடிக்ஷன், அடிக்கடி போக சொல்லும். உங்களுக்கு படுவர்மம் 12, தொடுவர்மம் 96 வர்ம புள்ளிகள் இருக்குது உடம்புல. அங்கெல்லாம் அடிக்கடி அவங்களுக்கு தெரியாது அந்த வர்ம புள்ளிகள்லாம். அந்த இடத்துலலாம் ப்ரெஸ் பண்ணும்போது அடிக்கடி பண்ணும்பொழுது அதுக்கு நம்மளுக்கு பயனளிக்காது. ஓவர் ஆக்டிவேஷன் ஆகிடும், எனர்ஜி பாசிங் ஓவர் ஆகும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தண்டுவடத்தில் சில இடங்கள்லாம் கையே வைக்கக்கூடாது நீங்கள். அதே மாதிரி இந்த ஃபுட் மசாஜ்னு வரும்போது இந்த ஒரு சின்ன பென்சில் மாதிரி வச்சு நிறைய பாயிண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணி விடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கால்லையும் கையிலையும் தான் எல்லா நரம்பு முடிச்சுகளும் முடியுதுங்க. அங்கே தான் ஆக்டிவேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை சும்மா ஆக்டிவேட் பண்ணுறது நல்லது கிடையாது. அதனால் இந்த மசாஜ் என்பது இப்போ பிரபலமாகி விட்டது. அதை அடிக்கடி சென்று செய்து கொள்வது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும், நல்லது கிடையாது. அதிலிருந்து நீங்கள் விலகி நிற்பது நல்லது. வணக்கம்.